லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நாட்டில் உயர்நீதிமன்ற நீதிபதியை இம்பீச்மென்ட் தீர்மானம் மூலம் பதவி நீக்கம் செய்ய முடியுமா என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் 124 மற்றும் 217 உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கிறது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்குகளோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய ஒப்புதல் அளிக்கலாம். அதாவது நீதிபதியின் தவறான நடத்தை அல்லது இயலாமை நிரூபிக்கப்பட்டால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இதில் பதவியில் வேண்டுமென்றே தவறு செய்தல், ஊழல், நேர்மையின்மை, ஒழுக்கக்கேடு சம்பந்தப்பட்ட வேறு ஏதேனும் குற்றம் ஆகியவை தவறான நடத்தை என்று பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இயலாமை என்பது உடல் அல்லது மனதளவில் இயலாமையை உள்ளடக்கிய மருத்துவ நிலையை குறிக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது நீண்ட செயல்முறையை கொண்டிருக்கிறது. அதாவது நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரி நாடாளுமன்றத்தில் 100 எம்பிக்கள் அல்லது மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள் கையெழுத்திட்டு தீர்மானத்தை சபாநாயகர் அல்லது அவைத் தலைவரிடம் ஒப்படைத்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு 3 பேர் கொண்ட குழு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கும். 3 பேர் கொண்ட குழு விசாரணையில் நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று கண்டறிந்தால் வழக்கு அங்கேயே முடிந்துவிடும். அதுவே விசாரணை குழு நீதிபதி மீது தவறு இருக்கிறது என்று கண்டுபிடித்தால் நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும். தீர்மானம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். பிறகு குடியரசுத் தலைவர் நீதிபதியை பதவி நீக்கம் செய்து உத்தரவிடுவார். இதுவரையில் இந்தியாவில் எந்த நீதிபதியும் இந்த முறையில் நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பல முறை இம்பீச்மென்ட் தீர்மானம் வாயிலாக உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அரசு இல்லத்தில் பெருமளவு பணம் சிக்கியது. நீதிபதி வீட்டில் பணம் சிக்கியது தொடர்பான ஆதாரங்கள் வெளியேறி அதிர்வலையை ஏற்படுத்திய போது எதிர்க்கட்சிகள் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி நாடாளுமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்தன. யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். அவரது வழக்கில் நாடாளுமன்றம் விசாரணை குழுவை அமைத்தது. இதற்கு எதிராக யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இப்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான வழக்கில் நாடாளுமன்ற விசாரணை குழு விசாரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றம் உறுதி செய்யப்பட்டால் பதவி நீக்கத்தை தவிர்த்து உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது நாடாளுமன்றத்தில் நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்கம் தீர்மானம் கொண்டு வருவதற்கு கையெழுத்திட போதிய எம்பிக்கள் பலம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. ஆனால் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான எம்பிக்கள் பலம் இல்லை. இரு அவையிலும் ஆளும் பாஜக கூட்டணியே பெரும்பான்மையோடு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.